ஃப்ரீயா ஃப்ரீயா இவங்களாம் உள்ள போனா ஆட்டோமேட்டிக்கா இந்த பேக் இந்த மாதிரி ஆமா கூடுதல் விவரண செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், கள தகவலை பதிவிடலாம். வணக்கம். அதாவது 6வது நாளாக சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும் என்ற அந்த ஒற்றை கோரிக்கையை வலியுறுத்தி தொடர்ச்சியாக இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர்கள் தொடர்ச்சியாக இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக பல்வேறு வடிவங்களில் அவர்கள் தொடர்ச்சியாக இந்த போராட்டத்தை முன்னெடுத்து வந்தார்கள். சம வேலைக்கு சம ஊதியம் என்பதை ஏற்கனவே திமுக தங்களது தேர்தல் அறிக்கையில் கொடுத்திருக்கிறார்கள். அந்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்பதை அவர்கள் வலியுறுத்தி இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக பல்வேறு இடங்களில் நேற்றைய தினத்தில் அவர்கள் எழிலகம் முன்பாக அந்த போராட்டத்தை முன்னெடுத்திருந்தார்கள். அப்பொழுது போலீசார் குண்டுகட்டாக அவர்களை தூக்கி கைது செய்து பல்வேறு சமூக நலக்கூடங்களில் அவர்கள் அடைத்து வைத்திருந்தார்கள். அப்பொழுது அவர்களுக்கு தண்ணீர் கூட தரவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு என்பது இருந்தது. உணவு இல்லாமல் தவிக்கிறோம் என்றெல்லாம் அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். இப்படியாக பல்வேறு இடங்களில் தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தவர்கள் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்குமே அவர்கள் சென்னை நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய டிபிஐ வளாகத்தை முற்றுகையிடும் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அவர்கள் குண்டுக்கட்டாக கைது செய்யக்கூடிய அந்த காட்சிகளை தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக ஆசிரியர்களை பொறுத்த வரைக்குமே தங்களுடைய அந்த கோரிக்கையை நிறைவேற்றி தரும் வரை தங்களுடைய போராட்டம் தொடரும் என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக அங்கு போராடக்கூடிய ஆசிரியர்கள் மயக்க நிலை அடையக்கூடிய அந்த சூழலையும் நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ச்சியாக போராட்டங்களை அவர்கள் முன்னெடுத்திருக்கிறார்கள். தங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும். பேச்சுவார்த்தை நடத்தினால் மட்டுமே தங்களுக்கு இவ்வளவு நாள் நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம், எங்களை அழைத்து அவர்கள் பேச வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருந்தார்கள். குறிப்பாக இன்றைய தினத்தில் தலைமைச் செயலகத்தில் அரசு அதிகாரிகளுடனான அந்த பேச்சுவார்த்தை இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. அந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படுமா என்பது நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். ஆனால் அதற்கு முன்பாகவே தற்பொழுது இந்த போராட்டம் என்பது முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. டிபிஐ வளாகத்தை அவர்கள் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய அந்த காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. அப்படி போராடக்கூடிய ஆசிரியர்களை போலீசார் குண்டுக்கட்டாக கைது செய்கிறார்கள் என்றால் அது மிகவும் போக்குவரத்து நெரிசல் மிகுந்த ஒரு பகுதியாக இருக்கிறது. ஏற்கனவே ஆசிரியர்களை பொறுத்த வரைக்குமே எங்களுக்கென்று ஒரு இடத்தை ஒதுக்கி கொடுங்கள், அந்த இடத்தில் நாங்கள் போராடி கொள்கிறோம், எங்களுடைய கோரிக்கைக்காக நாங்கள் போராடுகிறோம் என்று கேட்டிருந்தார்கள். ஆனால் அதனை அரசு செய்யவில்லை. அதனால் அவர்கள் பல்வேறு இடங்களில் தொடர்ச்சியாக இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் அவர்கள் கைது செய்யப்படக்கூடிய அந்த சூழலும் ஏற்பட்டிருக்கிறது. ராம்குமார். ஓகே ஓகே ஓகே.